Hi all, welcome to my YouTube channel. So today நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னோட ப்ளூ ஹேர் ட்ரை ரொட்டீன் பார்க்க போறோம். பிகாஸ் எனக்கு ஆக்சுவலாக கர்லி ஹேர். ஸோ எனக்கு பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும்னு ஆசை. ஸோ ஐ ஸ்டார்டட் யூஸிங் ஸ்ட்ரெயிட்னர். பட் அது ரொம்ப ஃப்ளாட் பண்ணிட்டு எனக்கு வால்யூம் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வேற பெட்டர் ஆப்ஷன் நான் தேடும் போது ஹேர் ப்ரஷ் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னோட ரொட்டீன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ continue watching the video and please do subscribe and like my video. பண்றதுக்கு முன்னாடி உங்க ஹேரை வந்து செக்ஷன் பண்ணணும். அதுதான் லைக் மெயின் பார்ட். ஸோ கரெக்டாக உங்க இயர் கிட்ட இருந்து நீங்க செக்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹேர் எனக்கு வால்யூம் கிடையாது. ஸோ நான் ஜஸ்ட் 3 பார்ட்டிஷன்லேயே முடிச்சுப்பேன். ஸோ உங்க வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி நீங்க பார்ட்டிஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் ஹவ் டேக்கன், இது கீழே மட்டும் ஹேவ் டேக்கன். கரெக்டாக என்னோட இயர்ல இருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை 2 ஹாஃபாக நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ 2 ஹாஃப். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே இல்லாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா ஜென்ரலாகவே ஹீட் ப்ராடக்ட்ஸ் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணும்போது செம்மையாக ஹேர் ஃபால் ஆகும். ஸோ ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் ரொம்ப டேமேஜ் பண்ணும் ஹேரை. ஸோ அதுக்கு ஐ யூஸ் பி பிளன்ஸ் ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே. திஸ் இஸ் very good. Like இது என்னோட 3rd or 4th bottle I'm using. So you can check out the website. They have offers going on. So this is my suggestion for a beginner. So this is my suggestion. B Blunt's heat protection spray. So கம்ப்ளீட்டா ஃபுல் ஹோல் ஹேருக்கும் ஸ்ப்ரே பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைக் கம்ப்ளீட்டா வெட் ஆகுற மாதிரி, பட் கொஞ்சமா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. லைக் நம்ம எல்லா ஹேருக்கும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆன மாதிரி மட்டும் ஸ்ப்ரே பண்ணா போதும். This is a hairbrush I got 3 to 4 years back, I guess. So I'm still using this. But இதுல ஒரே ஒரு டவுன்ஃபால் என்னன்னா, இதுல வந்து கூல் செட்டிங் கிடையாது. பட் லேட்டரா இப்போ இருக்கிற நிறைய பிராண்ட்ஸ்ல they have both hot and cool settings. So you can go for the one which has both. I would suggest you to go for that. So இதுல வந்து more things இருக்கு. It has low, medium and high. ஸோ எனக்கு ரொம்ப ரஃப் ஹேர் கூட. ஸோ அதனால நான் எப்பவுமே ஹை செட்டிங்ஸ்ல வச்சுதான் நான் வந்து பண்ணுவேன். ஸோ யூ ப்ரிஃபர் யோர்ஸ் உங்க ஹேர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் கோ ஃபார் மீடியம் ஆர் லோ, விச் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் யூ. ஃபார் மீ இட்ஸ் ஹை. ஃபார் மீ இட்ஸ் ஜஸ்ட் ஹை. பிளஸ் சீக்கிரமா பண்ணிட்டு டக்குன்னு போகணும்னா நான் ஐ வுட் கோ ஃபார் ஹை. ஸோ ஹைல வைக்க போறேன். ஸோ ஹைல வச்சக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அவுட் லுக் வேணும்ன்றத நீங்க ஃபர்ஸ்ட் இது பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃபிளாட்டா வேணும், எனக்கு ப்ராப்பர் ஸ்ட்ரைட் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்க நார்மலா உங்க ஃபேஸ் சைட் நார்மலா ப்ரஷ் பண்ற மாதிரி நீங்க வந்து ப்ரஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் வந்து பவுன்சியா வேணும், கொஞ்சம் வந்து பீச் கர்ல்ஸ் வேணும், வால்யூமைஸ்டா வேணும் அப்படின்னா லைக் ஆப்போசிட் டைரக்ஷன்ல நீங்க வந்து கர்ல் பண்ணுங்க. உங்க ஃபேஸோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல நீங்க ஹேர் பிரஷை மூவ் பண்ணீங்கன்னா யூ வில் ஹேவ் தட் வால்யூமைஸ்ட் லுக். எனக்கு பர்சனலா என்னோட ஹேருக்கு எனக்கு கொஞ்சம் நேச்சுரலாவும் இருக்கணும். அட் த சேம் டைம் ஐ வாண்ட் தட் கர்ல்ஸ்ன்றனால நான் எப்பவுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் ட்விஸ்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி பண்றதுனால அவுட் கம் கடைசியா பார்க்கும்போது நல்லா வால்யூமைஸ்டா இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நீங்க அப்படி உங்க பிரஷோட மூவ்மெண்ட்ஸை மாற்றிக்கலாம். எனக்கு எப்பவுமே கொஞ்சம் இந்த டவுன் ஐ லைக் த கர்ல்ஸ். ஸோ எப்பவுமே நான் ஒரு ட்விஸ்ட் கொடுப்பேன் தென், ஸோ தட் ஐ கெட் த பர்ஃபெக்ட் கர்ல்ஸ். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ளோ ட்ரை பண்ண தட் பார்ட்டை வந்து நல்லா ஒரு ரப்பர் பேண்ட் ஒரு கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் பண்ணும்போது அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஸோ செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஐம் கோனா டேக் இஸ் கரெக்டாக நம்ம ஃபோர்ஹெட் ஸ்டார்டிங்லேருந்து எடுக்க போகிறேன். எடுத்துட்டு இதை நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ தி செகண்ட் ஹாஃப் இதையுமே ஈக்குவல் ஹாஃப்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் ப்ராப்பராக ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ எவ்ரி செக்ஷன் மறக்காம கண்டிப்பாக ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே பண்ணிட்டு யூ ஸ்டார்ட் வித் கோம். ஸோ ஃபைனலாக முடிக்கும் போது நான் ஜென்ரலாக வந்து செட்டிங் ஸ்ப்ரேவோ இல்லை அந்த மாதிரி எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இஃப் யூ ரியலி வாண்ட் யூ கேன் யூஸ். லைக் அதுவும் நீங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, யூ வாண்ட் இட் டு ஸ்டே ஃபார் அ லாங் டைம்னா யூ கேன் கோ ஃபார் ஒரு நல்ல ஒரு செட்டிங் ஸ்ப்ரே. இஃப் நாட் ஒரு நார்மல் சீரம் வச்சு நீங்க ஜஸ்ட் உங்க ஹேர்ல வந்து நீங்க சீரம் மட்டும் யூஸ் பண்ணீங்கனாலே யூ வில் கெட் இட் க்ளோ.
ஸோ த செகண்ட் பார்ட் இஸ் ஆல்சோ டன். ஸோ அந்த செக்யூர் பண்ண கிளிப்பை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இதை மொத்தமாக சேர்த்து செக்யூர் பண்ணணும். ஸோ த ஃபைனல் பார்ட், சின்ஸ் நான் வந்து என்னோட ஹேர் கட்ல வந்து ஐ ஹாவ் ஃப்ரண்ட் ஃப்ரேம், என்னோட ஃபர்ஸ்ட் லேயர் வந்து என்னோட ஃபேஸ் ஃப்ரேம்க்கு இருக்கிறனால நான் அந்த சின்ன பார்ட் மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் திஸ் ஹாஃப். பார்க்க செம ஃபன்னியா இருக்கும், பட் only when you look funny the process is right. So அங்க காமெடியா இருந்தா அதான் உங்க ப்ராசஸ் கரெக்டா போதுன்னு அர்த்தம். So the next I'm going to use the heat protection spray. Even though நம்ம heat protection spray யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ளோ ட்ரை பண்ணாலும் ஹேர் ஃபால் கண்டிப்பா இருக்கும். ஸோ எவ்ரிடே பண்ண போறீங்கன்னா இட்ஸ் நாட் சஜஸ்டபிள். வீக்லி ஒன்ஸ் இஸ் ஃபைன். அதுவுமே வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மாத்திக்கிட்டா ரொம்பவே நல்லது. பட் உங்களுக்கு ட்ரெஸ்ஸை பண்ணிக்கணும், யூ வாண்ட் டு லுக் பிரிட்டினா கோ ஃபார் இட். ஸோ தட் இஸ் வாட் ஐ வுட் சே. எனக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் நான் பண்ணிடுவேன். வீக்லி ஒன்ஸ் ஹாஃப் வெட்டா ஹேர் இருக்கும் போது ஐ டூ த ப்ளோ ட்ரை. ஸோ இட் வில் ஸ்டே ஃபார் மீ ஃபார் an entire week. சின்ஸ் ஐ ஹாவ் அ கர்லி ஹேர், எனக்கு அது தானே கேர்ல் அப் ஆயிடும். ஸோ எனக்கு அது வந்து நான் நினைக்கிற லுக் வந்து எனக்கு ப்ராப்பரா வந்து அட் த எண்ட் ஆஃப் த வீக் வரைக்குமே எனக்கு ப்ராப்பரா இருக்கும். ஸோ the third section over. ஸோ இப்போ மொத்தமாக ரிமூவ் பண்ணிட்டு இப்போ அகைன் எல்லாமே சேர்த்து செக்யூர் பண்ணிட்டு, ஸோ த ஃபர்ஸ்ட் என்னோட ஃப்ரண்ட் பேங்க்ஸ்க்கு So this is how the final look is. So don't forget to subscribe to my channel and like the video. Bye bye.